ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முருங்கை கீரை இதில் நமக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புல எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, புது நண்பராக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முழுசாக பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் இதோட பலனை தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் எல்லா நேரத்துலையும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? ஓகே, இந்த முருங்கை மரத்துல இருந்தால் நமக்கு முருங்கை கீரை கிடைக்குது, சரியா? முருங்கை மரத்துல இருந்தால் நமக்கு முருங்கை கீரை நமக்கு கிடைக்குது. இந்த முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருளுக்குமே நமக்கு நன்மைகள் இருக்குங்க. அதாவது முருங்கை மரத்தோட இலைகள், முருங்கை மரத்தோட பூ, முருங்கையோட காய், முருங்கையோட அந்த விதை, சரிங்களா? அப்புறமா முருங்கை மரத்தோட பட்டை, முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முருங்கை மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முருங்கை மரத்தோட பூ, இப்படி எல்லாமே ஒரு நம்ம மனிதர்கள் அவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, சரிங்களா? இந்த முருங்கை மரத்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. உடம்புக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். இதனால உங்க முடிகள் உதிர்வது தவிர்க்கப்படும், சரிங்களா? இப்போ லேடிஸ் அப்படின்னா முடி உதிர்வு அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் இப்போ முடி உழுவுங்க நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களும் இந்த முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடலாம். முருங்கைக்கீரை எப்படிலாம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப் வச்சு சாப்பிடலாம், இல்லை கீரையை வதக்கி சாப்பிடலாம், இந்த மாதிரி. அது இல்லை அப்படின்னா நெய்யில் கொஞ்சம் இலையை போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச பிறகு பார்த்து அதை எடுத்து சாப்பிடலாம், நல்லா கிறிஸ்பாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிடலாம். முருங்கை விதையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, முருங்கை விதை நம்ம குழம்புல போடுறோம், இல்லை முருங்கை காயை அப்படியே பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா முருங்கை விதை தனியாக கடைகளில் கிடைக்கும். அந்த விதையை வாங்கி நீங்கள் மிக்சியில் விட்டு அரைச்சி, இல்லை அம்மியில் அரைச்சி பொடி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை முருங்கை விதை பொடி அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்குது, அதை சாப்பிடலாம். இந்த முருங்கை மரத்தோட பிசினை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முருங்கை மரத்தோட பிசினை கடைகளில் விற்பனை செய்கிறாங்க, நாட்டு மருந்து கடைகளில். அதை வாங்கி நீங்கள் அதில் சில இதெல்லாம் இருக்கும், அந்த தூசி இல்லைன்னா மரத்தில் இருக்கிறது இல்லையா, ஸோ தூசிலாம் இல்லை சில நேரம் ஒட்டிடும். பிசினுங்கிறதுனால காற்றுக்கு பறந்து ஒட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பிரித்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தண்ணியில் ஊற போடணும். உடச்சி ஊற போட்டிங்கன்னா அது ஊறி, இப்போ நைட்டு நீங்கள் ஊற போட்டிங்கன்னா காலையில் அது ஊறி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே கையை விட்டு அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து சில அந்த தூசிகள்லாம் வந்ததுன்னா எடுத்து போட்டுட்டு, அந்த பிசினை நீங்கள் பால் சூடு பண்ணி, அந்த சூடு பண்ண பாலில் லைட்டாக ஆற வச்சுட்டு அதில் இந்த பிசினை போட்டு சாப்பிடலாம். அதே போல் முருங்கை மரத்தோட பூ நம்ம தனியாக சாப்பிடணும் அப்படின்னா, இந்த முருங்கை பூ நீங்கள் ஒரு முட்டை பொரியல் பண்ண பார்த்தீங்களா, ஆம்லேட்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இந்த முருங்கை மரத்தோட பூவை போட்டு தனியாக வதக்கி நம்ம சாப்பிடலாம். முருங்கை பூவையும் முட்டையும் போட்டு வதக்கி சாப்பிடலாம். இந்த முருங்கை மரத்தோட இலையை சாப்பிட்றதுக்கு தனியாக இன்னொன்று சொன்னேன், நெய்யில் ஒரு 2 கரண்டி நெய், இல்லை ஒரு கரண்டி நெய் ஒரு பாத்திரத்தில் சட்டியில் வடை சட்டியில் ஊற்றிட்டு, இந்த முருங்கை மரத்தோட இலையை முருங்கை கீரை இருக்குல்ல, அதான் அந்த நல்லா பறித்து கழுவிக்கோங்க. கழுவுனீங்க தண்ணி அதில் ஒட்டாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதை எடுத்து அப்படியே அந்த நெய்யில் போட்டிங்கன்னா பொரிஞ்சதும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கூட உடனே அந்த நெய்யில் போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். ஸோ இந்த பொரிஞ்ச அந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் சூப்பாக சாப்பிட்ணும், சூப் மாதிரி குடிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வேக வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம். வேக வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கணுமா, அந்த கீரையை எடுத்து கீழே போட்டுடணுமா அப்படின்னா அதெல்லாம் போடாதீங்க, சேர்த்து குடிங்க. இல்லைன்னா அரைச்சி சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி இதை இது போக இந்த முருங்கைக்கீரையோட சாறு
வந்து சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், குடலில் இருக்கக்கூடிய புண்ணுகள் இதெல்லாம் வந்து போகும். வாய்க்குள்ளே இருக்க புண்ணு ப்ராப்ளங்கள் இதெல்லாம் கூட நமக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஸோ அதனால் இதையே சாப்பிட்றதையே நீங்கள் வந்து நிறுத்தாதீங்க. இந்த முருங்கை விதையை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து ரொம்ப நல்லது, நன்மைகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதே போல் இந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு பொதுவாக வந்து ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரை தான். இதில் ஆண்களுக்கு வந்து விந்தணு கோளாறு, குழந்தை பிறக்காமல் இருக்குது வீட்டில், அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சொன்ன இந்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருள் எப்படி எப்படிலாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த முறைப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுடைய ப்ராப்ளங்கள் வந்து குறைகள் வந்து நிவர்த்தி அடையும். விந்து அணுக்களோட உற்பத்தி வந்து அதிகமாகும். விந்து அணுக்களோட வேற அதோட என்ன சொல்றது நல்ல முழுமையடையாம இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அதிகமாகும். குறைவான அணுக்கள் இருந்துச்சுன்னா அதிகமாகும். உங்களுக்கு வந்து உடம்புல வந்து உடல் இரத்த ஓட்டம் வந்து சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அந்த சரியான உடல் உறவு வந்து கொள்ள முடியாது. ஸோ அதுக்கும் வந்து இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம உடம்பு வந்து நல்லா இது பண்ணும். அது மாதிரி குண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களால் உடல் உறவு வந்து செய்ய முடியாது. டாக்டர்கிட்ட போய் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குண்டா இருக்கீங்க, உங்களோட வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு நார்மலான வெயிட்டில் இருக்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி நல்லா இதை வந்து உற்பத்தி பண்ணும். அதற்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் உடல் குறைக்கிறதுக்கும் உடல் குண்டா இருக்கேன் நான் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த முருங்கைக்கீரை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சூப் அடித்து குடிச்சிங்கன்னா கூட உங்கள் உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்கள் உடல் சைஸ் வந்து பருமன் வந்து குறையும். அப்போ உடல் பருமன் குறைய குறைய நம்ம உடம்புல வந்து எனர்ஜி வந்து அதிகமாகிக்கிட்டு லெவல் வந்து கூடும். அப்போ விந்தணுக்கள் வந்து அதிகமாக ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உடல் உறவு சரியாக பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி பல மருத்துவ குறிப்புகள், பல நன்மைகள் கொண்ட இயற்கையான பொருள் தான், கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இதில் கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். நிறைய விஷயங்களும் வந்து கொடுத்துருப்போம். வெறும் மருத்துவம் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை. கீரைகளின் ராணி அப்படின்னு நினச்சாலும் இந்த முருங்கைக்கீரை தான். இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு கீரையில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க. வாரத்தில் எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 2 நாளாவது குறைஞ்சது கீரையை சாப்பிடுங்க. மற்ற விஷயங்கள் அதாவது இந்த விதைகள், காய்கள், இதெல்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷுன்னு இதெல்லாம் அவங்கவுங்க ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். கீரையை வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த பூக்கள் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம எப்படி சமைக்கணும் சொன்னால் இந்த விஷயத்த பண்ணுறது அவங்கவுங்க குறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அந்த விஷயத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பதிவு வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறோம். நன்றி நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க, மிக்க சந்தோஷம். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவை பார்ப்பதற்காக காத்திருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.